அண்ணா தொலைக்காட்சி ஓகேவா? இது அண்ணா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுதா. திருந்திரி சிசை படத்தோட ப்ரொடியூசர்னா. இந்த படத்தில் வந்து வீரவன் ஸ்டாலின், தன்சிகா, நாராயண், அஞ்சனா கீர்த்தி நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை வந்து நிமேஷ் சார் சொன்னார். கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருந்தது. இந்த படம் வெற்றி பெறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. அண்ணா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் இசையமைப்பாளர் கணேஷ் ராகவேந்திரா பேசுகிறேன். திறந்தடி சீசே இந்த படத்தை வந்து நிமேஷ் வர்ஷன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கண்டெம்பரரி ஸ்டைல் ஆஃப் ஸ்கிரிப்ட், ஒரு காமிக்கல் த்ரில்லர், ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே ஒரு லிமிட்டட் கேரக்டர்ஸ் வச்சு பண்ணப்பட்ட ஒரு படம். அதனால் ரொம்ப சவாலான விஷயமா இருந்தது பின்னணி இசை சொல்லப்போனால். ஏன்னா பின்னணி இசையிலையும் அந்த டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் நிறைய ரெகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு சோலோ வயலின், பியானோ அதுலேயே மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். அதில் எல்லா எமோஷன்ஸையும் கலந்து கொடுத்துருக்கோம். 2 பாடல்கள் இருக்குது இந்த படத்தில். 2 பாடல்களுமே மோகன்ராஜன் எழுதியிருக்காரு. ஒரு பாட்டை வந்து ரீட்டா பாடியிருக்காங்க, ஒரு பப் சாங், ஒரு டேங்கோ டைப் ஆஃப் சாங்கு. இன்னொரு சாங் ஒரு மெலோடி சாங், சோலோ சாங் இருக்குது. அதை நான் முதல்ல நான் பாடியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு பாட்டு, நான் ஃபுல்லாக பாடின பாட்டு படத்தில் இதுதான். மொத்தத்தில் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாருக்கும் போர் அடிக்காமல் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி. அண்ணா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் விஜய், திறந்தடி சிசை படத்தோட எடிட்டர். அறிமுக படம் நான் தான் பாலா, 5ஆம் தலைமுறை, ஆயாவோட சுட்டகதை. ரொம்ப நல்லா உண்டானி, டைரக்டர் ஏவன்டி சாரோடைய ரொம்ப நல்லா உண்டானி, இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இது 5வது படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னு சொல்லணும்னா, நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 5 மணிக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான் இந்த படம். ஒரு 3 கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற சம்பவம் தான் இந்த படம். கேரக்டர்ஸோடைய எமோஷன் லெவல்ஸ், அதாவது கேரக்டர்ஸோட எமோஷன் லெவல்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்கோப் இந்த படத்தில் கிடச்சிது எனக்கு. ஸோ அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு மூடக்கூடம், சதுரங்க வேட்டை மற்றும் ராஜதந்திரம் இந்த மாதிரி படங்கள் வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. என் பேர் நிமேஷ் வர்ஷன். நான் இயக்குனர் சங்கர் சார்கிட்ட வந்து உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கேன். பிரமிடு சீசன் ஒரு தமிழ் படத்தை வந்து இயக்கியிருக்கேன். அந்த படம் விரைவிலே வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட கதை அப்படின்னா, இது வந்து ஒரு ரொம்ப வந்துக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கிற கரண்ட் அஃபேர் வச்சு இந்த படம் பண்ணியிருக்கிறோம். அதேமாரி யூத்துக்கு, யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி இந்த சினிமாவை நான் பண்ணியிருக்கிறோம். இந்த சினிமா ஒரே பப்பில் நடக்கும். ஒரு 2 மணி நேரம் சினிமா ஒரு பப்பில் நடக்கும்போது அந்த படத்தில் நிறைய டிஃபிகல்ட் இருக்குது. ஸோ அதுக்கு இதுக்காக நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவும் சரி, நிறைய சீன்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கணும். அதனால் எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்துக்கிற கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. டயலாக்ஸு, ஷார்ட் கம்போசிங்கு, ஸ்க்ரீன் பிளேயோட மூடு எல்லாமே ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த சினிமாவை நான் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தை வந்து சுதாஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஒரு பெண் தயாரிப்பாளர். இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். நிறைய கதை சொன்னேன், அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகேங்க, யங்ஸ்டருக்காகவே இருக்கு, ஆனால் நீங்கள் சங்கர் சார் வந்துக்கிற உதவி ஆள்னு சொல்றீங்க, ஆனால் ஒரு சொசைட்டி அக்கறை இல்லையாங்க. நம்ம கிட்டே அதை எதிர்பார்க்காங்க போல இருக்கு. ஏன்னா சார் லெவலில் நம்மளால பண்ண முடியாது. அவர் 100% வந்து சொசைட்டி தாட் வச்சு ஒரு சினிமாவை பண்ணுவார். ஆனால் என்னால் முடிஞ்சது ஒரு 10% தான். அந்த 10% வந்து யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சொசைட்டி அக்கறை உள்ள மாதிரி இந்த சினிமாவை நான் எடுத்திருக்கேன். இந்த சினிமா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகள் வேணும். இந்த படத்தில் ஹீரோவா வீரவன் ஸ்டாலின் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து ஒரு பெரிய லெவல் கண்டிப்பாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு. அதுக்கப்புறம் தன்சிகா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது அவங்க இது வரைக்கும் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஒரு அல்ட்ரா மாடர்ன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நாராயணன் செகண்ட் ஹீரோயின் வந்து அஞ்சனா கீர்த்தி பண்ணியிருக்காங்க. இ ராமதாஸ், ஈஸ்வர் பாபு, ஏஆர் ரகுமான் சார், சிங்கர் உஜயனின்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நேம் இருக்கும். என்னுடைய டெக்னீஷியன் கேமராமேன் கொலஞ்சிக்குமார், எடிட்டர் விஜய், மியூசிக் டைரக்டர் வந்து கணேஷ் ராகவேந்திரா, லிரிக்ஸ் ரைட்டர் வந்து மோகன்ராஜ், எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை என் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி என் கூடவே இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறணும், உங்களுடைய சப்போர்ட் வேணும். எனக்கான டைம் வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த படத்தில் எடுத்துக்கிட்டேன். அக்கறை உள்ள ஒரு சொசைட்டிக்கு, மற்றது
எல்லாமே வந்து ஆடியன்ஸ்க்காக ஒரு வந்துக்கிற விஷயத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா உங்களை மட்டுமே வந்துக்கிற சந்தோஷப்படுத்தியிருக்கேன். நன்றி. வந்து உங்களுக்கும் பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. எவ்ரி லெவல்ல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லலாம். அது டெஃபினட்டா வந்து படத்துல உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இது வரைக்கும் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நான் நடிச்சிருந்தாலும் இதில் வந்து ஒரு த்ரூ அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நீங்கள். அதே சமயத்தில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு கேள்வி பண்ணுறதும் சரி, இல்லை அவங்க என்னை கலாய்க்கிறதும் சரி, ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து எங்கள் 3 பேருக்குள்ளேயும், நாராயணன், ஸ்டாலின், எங்கள் 3 பேருக்குள்ளேயும் ரொம்ப அழகாக அமைஞ்சது. ஓகே, ஹாய், என் பேர் அஞ்சனா கீர்த்தி. திருந்திர சீசையில் இன்னொரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஹீரோ மிஸ்டர் வீரவத் ஸ்டாலினோட பேராக பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம்லியான, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். I enjoyed doing this character. In the படத்தை பற்றி சொல்லணும்னா, we shot it in 90% of it was shot in ஒரு pub surrounding, and 10% was shot in கம்பம், தேனி, அந்த மாதிரி locations. I shot in கம்பம், தேனி, அந்த மாதிரி locations. And படம் வந்து ஒரு full and full thriller from the beginning till the end. Thrilling-ஆகவே போயிட்டுருக்கும். And since it's a thriller, thrilling-ஆகவும் போயிட்டுருக்கும், காமிக்கலாகவும் போயிட்டுருக்கும். காமிக்கலாகவும் த்ரில்லராகவும் கலந்தா definitely it's a thorough entertainer. So it will keep you at the edge of your seat, wanting to know what will happen next. In the மூவியில் 2 songs இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. And the songs have come out really well, and yeah, I look forward to all your love and support. Thank you. வணக்கம், என் பேர் கொலஞ்சிகுமார். இந்த படத்தில் ஒளிப்பதிவாக பணியாற்றுகிறேன். இது டோட்டலாக ஒரு காமிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு உண்மையாலுமே இயக்குனர் ப்ரொடியூசர் 2 பேருமே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது டோட்டலாக ஒரு சினிமாட்டோகிராஃபி இம்பார்ட்டன் உள்ள ஃபிலிம். இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறது, ஏன்னா சினிமாட்டோகிராஃபி வழக்கமாக அவருக்கு ஸ்கோப் உள்ள படம் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அந்த ரேரான விஷயம் இந்த படத்தில் நிகழ்ந்திருக்கு. ஒரே பப்பில் நடக்கிற மேட்டர். ஸோ நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணோன்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து லாஜிக்ன்றதை தாண்டி மேஜிக்கல் ஃபிலிமாக ட்ரை பண்ணியிருக்கோம். டோட்டலாகவே கலர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது மற்ற படத்தில் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிம் ஏதாவது ஒரு இல்லை ஒரு சாங்கில் வரும். இது டோட்டல் மூவியாக இது ட்ரை பண்ணியிருக்கோம். இது ப்ரொடியூசரோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய இது பட்ஜெட்டை தாண்டி சில விஷயங்கள் செலவு பண்ணுறப்ப அந்த இடத்த நோக்கி நம்ம அடைய முடியும். இதுக்கு நல்லா செலவு பண்ணி நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. டேரக்டரும் ப்ரொடியூசரும் லீட் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. தன்ஷிகா, நாராயணன் பண்ணியிருக்காங்க. ஏட்ரி விஜய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவருடைய எடிட்டிங் நிச்சயமாக பெரிய பேசப்படும். மியூசிக் ரொம்ப நல்லா வந்துருக்குது. நிச்சயமாக ஆடியன்ஸ் இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேட்டருக்கு. நிச்சயமாக அந்த 2 மணி நேரம் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு மிக முக்கியமாக இன்னைக்கு கரண்ட்ல மக்களுக்கு தேவை ஒரு சின்ன மெசேஜும் இதில் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ணா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுதா. திருந்திரி சீசை படத்தோட ப்ரொடியூசர்னா. இந்த படத்தில் வந்து வீரவன் ஸ்டாலின், தன்சிகா, நாராயண், அஞ்சனா கீர்த்தி நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை வந்து நிமேஷ் சார் சொன்னார். கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருந்தது. இந்த படம் வெற்றி பெறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் நாராயண். என்னோட அடுத்த படம் பேரு திறந்திடு சீசே. இந்த படத்தோட டைட்டில் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் சார் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர். அவர் அலிபாபாவில் சொன்ன ஒரு சின்ன டைலாக், அதுவே இந்த மூவி டைட்டிலாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், ஒரு 2 hours ஆஃப் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், ஒரு த்ரில்லர் அண்ட் காமெடி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல டிராவல் பண்றோம். இதை டைரக்ட் பண்ணியிருக்கிற நிமேஷ் வர்ஷன். ஸ்கிரிப்ட் த்ரூ அவுட்டா த்ரில்லரா இருக்கும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட், யார் இதை பண்ணாங்க, நீங்களே யோசிப்பீங்க இவன் பண்ணியிருப்பானா அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ல போகும்போது கேரக்டர் உள்ள பேசிக்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா காமெடியா போகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் வரும். ஒரு 2 hours
யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஒரு சாட்டர்டே நைட் என்ன நடக்குது, சிட்டியில் என்ன நடக்குது, என்னெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஜென்ரலாக, அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பப் செட்டப்பில் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இது அந்த பப்பை ஷூட் பண்ணவர் கொலஞ்சி குமார் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணார். ஒரு ஜெய்ஜாண்டிக் ஒரு பிரம்மாண்டம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் வந்து தன்சிகா, வீரவன் ஸ்டாலின் அண்ட் அஞ்சனா கீர்த்தி எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் கேரக்டர் பேர் ஹுசைன். அந்த பப்புக்குள்ளே வேலை பண்ணுற ஒரு பார்டெண்டர். இந்த காமெடி as well as ஒரு த்ரில்லர் இந்த மூடெல்லாம் கொண்டு போகிற கேரக்டர். ஃபைனலாக அந்த மெசேஜ் சொல்லும்போது ஒரு 2 hours என்டர்டெயின்மெண்ட், கம்ப்ளீட் என்டர்டெயின், நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணும்போது ஒரு கடைசியில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லும்போது டெஃபினட்டாக நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் மைண்டில் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் இது. ஒரு 2 hours கம்ப்ளீட் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம். அட் த சேம் டைம் வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன மெசேஜ், அந்த மெசேஜ் எவ்வளோ இம்பேக்ட் ஆகும்னு இந்த மூவிலேயே உங்களுக்கு தெரியும். டெஃபினட்டாக வந்து தேட்டர்ஸில் படத்தை பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மூவியை பார்த்ததில். இப்போ பார்த்தாச்சு ஆக்சுவலாக நான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்டர்டெயின் ஆனும் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு வருங்க. தேங்க்யூ. இல்லை இன்னைக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் நிலை பாவங்களுக்கு எல்லாரும் தெரியுங்க சார். நீங்கள் உங்கள் ரைட் சார். தமிழ் நீங்கள் சார் இங்கே சார் இதை பாருங்க சார். ஓ நாங்கள் வந்துட்டு ராணிங்க சார். அண்ணா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வீரவன் ஸ்டாலின். இந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசர், பட் இந்த படத்தில் ஒரு லீட் ரோலும் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த படத்தோட கதையில் வந்து யாருமே நடிக்க தயங்கியதால் நான் நடிச்சிருக்கேன். பட் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து தன்சிகா மேடம் வந்து அவங்க வந்து ரொம்பவுமே அந்த படத்தை வந்து இந்த கதை கேட்டோன்னு எந்த இதுவுமே மறுப்பு சொல்லுவாங்க, அதுக்கு என்னமாவது நம்ம சொல்லி அவங்களை நடிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த கேரக்டருக்கு போல்டானவங்க, அவங்க பண்ணணும் அப்படின்றது தான் போனோம். பட் அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. இந்த படம் வந்து நல்லா வரும் அப்படின்றதில் அவங்க கான்ஃபிடென்ட் இருந்ததுனால நடிச்சு கொடுத்தாங்க. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு விருது கிடைக்கும்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இயக்குனர் வந்து சங்கரிட்டிருந்து வந்ததுனால அவர் வந்து அவருடைய வேலைகளை எவ்வளவு காமெடியாக, த்ரில்லிங்காக, என்ன கமர்ஷியலாக அவர் என்ன பண்ணுவாரோ, அவருடைய குருநாதரோட என்ன பண்ணுவாரோ அதை இதில் பண்ணியிருக்காரு. பட் அதில் ஒரு சோசியல் அவேர்னஸான ஒரு மேட்ரு இருக்குது. அதை நீங்கள் என்னன்றதை நீங்கள் திரையில் பார்க்கணும். பட் இந்த இதில் வந்து நான் ஜான்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். மனிதன் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கான ஒரு மனிதனுக்கு உதாரணமாக தான் அந்த கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் திரையில் பார்த்து எல்லோரும் பாராட்டும்படியாக இருக்குது. திரையில் பார்த்து எங்களுக்கு ஊக்குவிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.